ஹாப்பி சண்டே மை டியர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சுத்தபத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுடைய சுற்றுச்சூழ்நிலையையும் சுத்தமாக வைத்திருக்கணும். நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை அல்லவா, அதில் எப்படி நார்மலாக நாங்கள் சுத்தமாக எங்களுடைய சுற்று வட்டாரத்தை வைத்துக்கொள்கிறோம், எங்களுடைய வாழ்கிற இடத்தை எப்படி வைத்துக்கொள்கிறோம் என்றதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் காலமாக எழுந்திருக்கேன். நான் காலமாக என்னுடைய கணவரோடு எழுந்திருந்தேன். நாங்கள் 2 பேருமே உடனடியாக எங்களுடைய பெட்டை வந்து ரெடி பண்ணுவோம் அந்த டேக்கு. அதுக்கு பிறகு காலை கடன் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நான் வந்து வெளியே வரும்போது எங்களுடைய பாத்ரூமை நாங்கள் ஒரு குவிக் க்ளீன் வந்து பண்ணிடுவேன். ஸோ அப்படி அதை செய்யும்போது ஒந்த கோவில் எங்களுக்கு பெரிய பலுவாக தெரியாது. நாங்களும் வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வீடு பளிச்சென்று இருக்கும். அண்ட் தென் ஒரு கிழமைக்கு ஒருக்கா டீப் க்ளீன், ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா டீப் க்ளீன் செய்ய வேணும். தூசி எல்லாம் இருக்கும் தானே. பார்த்தீங்க நண்பர்களே, எல்லாமே நல்லா அழகாக ரெடியாக இருக்குது. இப்படி நாங்கள் ரூமுக்கு திருப்பி வேலை முடித்து வரும்போதோ இல்லை வெளியே போயிட்டு வரும்போது ரூம் வந்து அழகாக எங்களை வரவேற்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாத்ரூம் நாம் காலை கடன்களை மட்டும் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணுற த்ரூ அவுட்டாக வீட்டை வந்து யூஸ் பண்ணுற இடம் அதை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். பாருங்கள், நான் எப்போவுமே ஸ்ப்ரே ஒன்று வச்சுருப்பேன். அண்ட் இம்மீடியட்டாக இங்கே பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ் இருக்குது. உடனேயே ப்ரஷ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணுறோமோ உடனேயே க்ளீன் பண்ணினா இந்த மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஃப்ளோரும் அப்படித்தான் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். டாய்லெட்டையும் தான் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சுத்தபத்தமாக திருப்பி ஒரு மற்றவங்களுக்காக திருப்பியும் அழகாக உங்களுக்காக மற்றவங்களுக்காக சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா ஈஸி. அது பிறகு குளியறலையும் நீங்கள் வந்து ஒந்த கோலை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் குளிக்கிறீங்கன்னா அதோட ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்க, ஒரு க்ளோத் இருக்குது. அந்த க்ளோத்தால் அப்படியே குளிச்சுட்டு வரும்போது அழகாக துடைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் இது எல்லாம் எவ்வளோ நேரம் எடுக்கும்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்தந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும். ஓகே, அதுக்கு பிறகு நான் கீழே போய் என்னுடைய கடமைகளை கொஞ்சம் செய்வேன், சுத்தபத்தம் செய்வேன். வீட்டில் என்னுடைய கணவருக்கென்று சில வேலைகள் இருக்குது, என்னுடைய தம்பி தங்கச்சிக்கென்று வேலை இருக்குது. அவங்க விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வெரி குவிக் 10-15 மினிட்ஸ் தான், அதோடு எல்லாமே சுத்தமாயிடும். ஒரு குடும்பமாக இருந்து எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். அண்ட் இது ஷோ ஆஃபுக்காக காட்டில் பாத்ரூம் கூட காட்டினேன்னா ஷோ ஆஃபுக்காக இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பேசி ஒருத்தர் கற்றுக்கொள்வோம். எப்படி எங்களுடைய இந்த பிஸியான லைஃப்பில் எப்படி எங்களையும் எங்களோட சுற்று வட்டாரத்தையும் அழகாக வைத்துக்கொள்ளணும், சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் என்று பழகிக்கொள்வோம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே மை டார்லிங்ஸ். ஹாப்பி சண்டே.